ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட் சிக்கன் தேவை, தென் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன், தென் தக்காளி, தென் ஹோல் கரம் மசாலா, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியம். தென் சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் தேங்காய் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில்லி பவுடர், கரம் மசாலா, தென் மஞ்சள்தூள். இதுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், பட் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி என் ஹஸ்பண்ட் தான் அன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மண்சட்டியில் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். மண்சட்டி வச்சாச்சு. இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வாசனை வந்ததும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு தென் சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் ஆட் பண்ணுறாங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். நார்மல் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதும் நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 வரமிளகா வரைக்குமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வத்தல் தான் டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ வத்தல் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தென் ஒரு தக்காளி சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியில் வரும். ஸோ வாட்டர் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. தென் மஞ்சத்தூள் கொஞ்சம், தென் 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி மசாலா தான், வேறு எதுவுமே கிடையாது. வெறும் வத்தல் டேஸ்ட்டில் தான் இந்த ரெசிபி இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே இங்கே சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்காங்க, கடுகு, தென் கருவேப்பிலை, அது கூடவே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் அது ரோஸ்ட் ஆனால் போதும். கலர் எதுவுமே சேஞ்ச் ஆக வேணாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் டக்குன்னு இதை சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெசிபி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வந்திருக்கு. இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.